அமமுக கூட்டணி அமைப்பது பற்றி டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி. தற்பொழுது அமமுக டிடிவி தினகரன் செய்தியாளரிடம் அதிமுகவை ஒன்றிணைக்கும் செங்கோட்டையின் முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்து பேட்டியளித்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இல்லாமல் அது நடைமுறைப்படுவதற்கு சாத்தியமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுகவில் முதல் பிளவை சசிகலா, தினகரன் இவர்கள் மூலமாக சந்தித்தார். அப்பொழுது 7% வாக்குகளை இழந்து ஓபிஎஸ் ஆதரவில் இரட்டை தலைமையாக ஒரு இலையில் ஓபிஎஸ், ஒரு இலையில் எடப்பாடி பழனிசாமி என 33% வாக்குகளை பெற்றார். அதற்கு பிறகு ஒற்றை தலைமைதான் சரி, ஒற்றை தலைமைதான் தெளிவாக முடிவெடுக்க முடியும் என்ற எண்ண ஓட்டத்தில் இரட்டை தலைமையை நீக்கிவிட்டு ஓபிஎஸ் அவர்களை நீக்கிவிட்டு தான் ஒற்றை தலைமையாக மிளிர்ந்தார். அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களை நீக்கியதால் அந்த கட்சி 2 ஜாதிக்கான கட்சி என்ற தோற்றம் வந்ததனால் அரசியலில் அதிமுகவின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், அதிமுகவின் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகள் ஓபிஎஸ்ஐ நீக்கியதனால் பாதிப்படைந்த முக்குலத்தோர்கள், வெள்ளாள கவுண்டர், வன்னியர் தவிர மற்ற பாதிப்படைந்த ஜாதிகள் அதிமுகவுக்கு எதிரான போனதனால் 20% வாக்கிற்காக அதிமுக குறைந்து விட்டது. அதிமுக பலகீனப்பட்டுள்ளது. இரட்டை இலையை பல சமூகங்கள் ஒதுக்கி தள்ளியுள்ளனர். ஆனால் எடுத்த 20% வாக்குகளும் எடப்பாடி பிரச்சாரம் செய்து எடப்பாடி தலைமைக்காக விழுந்த வாக்குகள். இந்த வாக்குகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டியாளராக, தனக்கு இணையான யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார். அதிமுக இணைப்பு என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலும் சந்திக்க மாட்டார். 20% வாக்குகளை எடுத்து அந்த 20% வாக்குக்கு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாளை பின்னே கட்சியில் ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படும் போது தன்னை தலைமை பதவியிலிருந்து வீழ்த்த சக்தி படைத்த யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டார். எனவே அதிமுக இணைப்பு என்பது ஊடகங்களில் பேசிக் கொள்ளலாம், டிடிவி தினகரன் பேட்டி அளித்துக் கொள்ளலாம். அதிமுகவில் இரட்டையிலையை வைத்து 20% வாக்கு எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி இணைப்பு என்பதற்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். யார் சொன்னாலும், யார் வற்புறுத்தினாலும் அது நடக்காது என்பது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் தெரிகிறது. அருள்மொழி தேவன் போன்ற வடபுலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். திரு ரவீந்திர துரைசாமி, அண்ணாமலை இருந்த வரையும் கூட்டணி கட்சிகளை சரியாக கையாண்டதாகவும் நைனா நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரிவதில்லை போன்ற கருத்துக்களையும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அண்ணாமலை இருந்தவரை கூட்டணி கட்சிகளை தெளிவாக கையாண்டார், திறம்பட செய்தார். அவர் ஒரு பிரசிடென்ட் என்பதை தாண்டியும் லீடர் என்ற வகையில் அங்கு நிரூபிக்கப்பட்டார். அது 100க்கு 100 உண்மை. எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய அணிக்கும் அண்ணாமலை அமைத்த அணிக்கும் இடையில் 5% தான் வித்தியாசம். பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை 3வது தள்ளிவிட்டார் என்ற சூழ்நிலையில் தான் இன்னொரு அணி அமைக்க கெப்பாசிட்டி கொண்ட பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்தார். அதே வேளையில் நயினார் நாகேந்திரன் இப்பொழுது வந்திருக்கிறார். சகோதரர் நயினார் நாகேந்திரனை பற்றி உடனடியாக நாம் கருத்து தெரிவித்து அவரை குறை கூறுவது முறையாக இருக்காது. மேலும் தினகரனும் ஓபிஎஸும் மோடிஜி அவர்களின் தமிழக நிகழ்வுக்கு வழி அனுப்பவோ வரவேற்கவோ அழைக்கப்படாததற்கு 100% நயினார் நாகேந்திரன் காரணம் அல்ல. நயினார் நாகேந்திரனை இதில் குறை சொல்வது முறையாக இருக்காது. அது யார் காரணம், என்ன காரணம் என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கும் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும். அதன் அடிப்படையிலே ஓபிஎஸ் தனது முடிவை எடுத்துள்ளார். தினகரனுக்கும் அது நன்றாகவே தெரியும். இதில் நயினார் நாகேந்திரனை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அண்ணாமலை திறம்பட செயல்பட்டார். அதே வேளையில் நயினார் நாகேந்திரனை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் இப்பொழுதுதான் தலைவராக வந்திருக்கிறார். திரு ரவீந்திர துரைசாமி, நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை இணைப்பதற்கான முடிவு எடுப்பார் என்பது குறித்து. இதே போல அமித்ஷா கூட்டணியை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அதிமுக பாஜகவுட கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலில் அமித்ஷா, அமமுக, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில் அமித்ஷா எடுக்க முயற்சி செய்கிறார் என்பது இந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது. இதன் அடிப்படையில் இந்த கருத்து பலமாக தமிழ் மண்ணில் பேசப்படுகிறது. ஆனால் பாஜகவின் நடவடிக்கைகளே 2021 கூட தினகரனும் சசிகலாவும் வர வேண்டும் என்று கூறிய நிலையில் கடைசி நேரத்தில் சசிகலாவுக்கு மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இடமில்லை என்ற ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கருத்து
ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து, ராஜா கருத்து, இலகணேசன் ஜி கருத்து, பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற ஒரு கருத்தை மீறி அது நிஜமானதற்கான காரணங்களும் பாஜக தரப்பிலே 2 விதமான வியூகங்கள் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. இப்பொழுதும் பாஜக தரப்பிலே தலைவர்கள் மத்தியில் தமிழ்நாடு தொடர்பாக 2 விதமாக வியூகங்கள் இருக்கிறது என்பதே தெரிய வருகிறது.